ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே சிந்து கிட்ட சிவா இருந்துட்டு, உண்மையிலே என்னைக்கும் நான் உன்னை மட்டும்தான் நேசிப்பேன், உன்னை மட்டும்தான் காதலிப்பேன். நான் சுவார்த்தி கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக மட்டும்தான் இருக்கு, இல்லைன்னு வச்சுக்கோங்க பெரியம்மா கிட்ட போயிட்டு அப்படியே சொல்லிடுவா, தேவையில்லாத அது பிரச்சனையாக வந்து முடியும். எல்லாத்தையும் நான் யோசிச்சு தான் சிந்து இந்த மாதிரி விஷயத்த பண்ணுறேன். நான் காரணம் இல்லாமல் எதையும் பண்ண மாட்டேன்றது உனக்கு நல்லா தெரியும் இல்லைன்றாங்க. சாரி டாக்டரே, உன்னை நான் தப்பாக நினச்சிட்டேன்றாங்க. உன் கூட சேர்ந்துட்டு இருக்காலும் உன் ஃப்ரெண்டு அவள் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். உன்னை இந்த மாதிரிலாம் இது பண்ணிட்டு இருக்கான்வாங்க. ஆனா நான் என்ன பண்ணேன், பின்ன சிந்து கிட்ட இந்த மாதிரி சொல்லி கொடுத்து அவ ஏன் இப்படி மாறிக்கிட்டு இருக்கா? நான் ஒன்றும் வேணும்ன்ட்டு எதுவும் பண்ணல. நீங்க சுவார்த்தி கூட க்ளோஸா இருக்கிறது சிந்து கஷ்டமா இருந்துச்சு, அதனாலதான் இப்படி ஒரு பிளானை சொன்னேன்றாங்க. அதுக்கு என்ன பண்ண சிந்து அப்படின்றாங்க. அது வந்து டாக்டரே அப்படின்றாங்க. சொல்ல போறியா இல்லையான்னு, இந்த மாதிரி வந்து ஜூஸ்ல வந்து கலந்து கொடுத்துட்டேன், லூஸ் மோஷன் போய் போய் டயர்ட் ஆயிட்டா அப்படின்றாங்க. ஏய், ஏன் சிந்து இப்படி பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்றாங்க. நான் எதுவும் பண்ணலையோ தான் அப்படின்ட்டாங்க. சிந்து உனக்கு உதவி செய்ய வந்தா என்ன டாக்டர் கிட்ட கொடுத்து விட்டுட்டு இல்லாட்டி எஸ்கேப் ஆயிடுறாங்க உங்க ஃப்ரெண்டு. ஏன் சிந்து அவங்க கூட சேர்ந்து நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அவ ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு அவ்வளோ சொல்ற, ஆனாலும் கேட்காம நீ இந்த மாதிரி பண்ணா என்ன அர்த்தம் சொல்லு? அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். டாக்டர் இல்லை டாக்டர்னு அவங்க. சரி போ சிந்து அப்படின்னு சிவா கோச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ சிந்து இருந்துட்டு, ஐயோ டாக்டர் கோச்சிக்கிட்டாங்க, உன்னோட பேச்சு கேட்டு டாக்டர் கோச்சிக்கிட்டாங்க அப்படின்வாங்க. சிந்து அவர் சும்மா கோச்சிட்டு போறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு. நீ ஒன்றும் பெரிய தப்பு பண்ணிடல, பெரிய குத்தமும் பண்ணிடல. நீ அவர் டாக்டர் கூட அவள் க்ளோஸா இருக்கிறதுனால பொசஸ்னஸ்ல இது மாதிரி பண்ணிட்டா, அவ்வளவுதான். அவளுக்கு ஒன்றும் உயிருக்கு போற மாதிரியான ஆபத்து ஒன்றும் வந்துடாது சரியா? இன்னைக்கு ஃபுல்லா டயர்டா இருப்பா, அவ்வளவுதான். இனி உன் பக்கம் இந்த இதுக்கு வரமாட்டா அவ. நீ இதெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆகாதவங்க. சிவா இருந்துட்டு, ஸ்வார்த்தி என்ன ஆச்சுன்றாங்க. என்னன்னு தெரியல சிவா, நம்ம அங்க சாப்பிட்டது ஒத்துக்கலையாட்டுங்குது, ரொம்ப டயர்டா இருக்குன்றாங்க. சாப்பிட்டதெல்லாம் ஒத்துக்கும், இது சிந்தோடைய வேலைன்னு மனசுல நினைக்கிறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.